சார் சும்மா கிடையாது சார். இந்த பசங்களை நான் சொல்லிகிட்டே இருக்கேன், பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கடுப்பாக இருக்குது எனக்கு பார்த்துங்க. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது, காண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஃப்ளெமிங் அவர்கள் பேசியிருந்திருக்காரு. கேட்குறக்கு எனக்கு என்னன்னே ஃப்ளெமிங் எவ்வளோ டென்ஷன் ஆகிட்டாப்புலாம் அப்போ சும்மா ஆவான்ற மாதிரி இருக்குது. இந்த வார்த்தைகள் தானே தவிர மற்றபடி மூடுலாம் வந்து டென்ஷன்லாம் ஆகலை. ரொம்ப காமாக அதே மாதிரி அப்படியே ரிலாக்ஸ்டாக பேசிகிட்டு இருக்காரு நம்முடைய ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அவர்கள். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் buddies, welcome hi from பாலா. buddies. ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அவர்கள் தன்னுடைய போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் செரமனியில் ருத்ராஜ் கெய்க்வாட் பேசின விஷயங்களை தாண்டி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இவர் என்ன பேசியிருக்காருன்றதை பார்க்கறதுக்காக பல மக்கள் காத்துக்கிருப்பாங்க இல்லையா? அந்த வகையில் அவர் பேசினதை கேட்கறதுக்காக போகும்போது சில விஷயங்களை முக்கியமாக அந்த அட்ரஸ் பண்ணியிருக்காரு. சிஎஸ்கேவுடைய பவுலிங் பிளான்ஸ் பிரியான்ஸ் ஆர்யாக்கு அகேன்ஸ்டாக எப்படி சார் இருந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து சரியாக தாங்க எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணோம், பட் முடியலை, பிடிக்க முடியல. அவர் வந்து வேரியேஷன்ஸ் காட்டுறாரு, தூக்கி தூக்கி அடிக்கிறாரு, வேறு மாதிரி பண்ணுறாரு, என்னென்னமோ வித்தைகளை வச்சுருக்காரு கையில். ஸோ அதனால் வந்து நம்ம அவர் வந்து கிரெடிட் எடுத்துடக்கூடாதுங்க. அவர் சூப்பராக விளையாடினார், அதுக்கான ரன்கள் அவருக்கு இன்றைக்கி கிடச்சிருக்குது. அமேசிங்கான ஷாட்ஸ் ஆடினார், சூப்பருங்க. நம்ம பவுல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கண்டிப்பாக போட்டிருந்துருக்கணும், பட் அதே சமயத்தில் அவர் வந்து நம்ம பாராட்ட எடுத்துடக்கூடாது இல்லைங்களா அப்படின்னு சொன்ன ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஓவரால் பவுலிங் பிளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவுண்ட்ரி டைமென்ஷன்ஸ்க்கு என்னவோ அதை தாங்க நாங்கள் போட்டோம். சரி, இந்த சைடு ஷார்ட்டர் பவுண்ட்ரியா, அப்போ இவனுக்கு இந்த சைட்லேயே போட்டுட்டு, இந்த சைடு லாங்கர் பவுண்ட்ரியா, அப்போ அவனுக்கு அந்த சைடே போட்டுக்கிட்டு, இந்த மாதிரி நாங்கள் சில பிளான்களெல்லாம் வச்சு வித்த பவுலிங் வாட்டா மச்சான் கற்று தரேன்டா அப்படின்னு சொல்லி நாங்களாம் வந்து இன்றைக்கி எல்லாரும் கற்றுத்தர அளவுக்கு ஒரு பவுலிங்கை போட்டோமா அப்படின்னா அந்தளவுக்கு கிடையாது, பட் இருந்தாலும் போட்டோம் ஏதோ அப்படின்னு சொல்கிறாப்புல ஸ்டீஃபன் ஃப்ளெமிங். அடுத்த வர சொல்கிறேன்னா, பிக் இனஃப் டிஸ்கிரிபன்சி இந்த பவுண்ட்ரி சைஸஸ் வந்துட்டு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை வந்து மேக் பண்ணுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து இந்த கேம்லேருந்து பாசிட்டிவ்ஸாக என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு பேட்டிங் பெட்டராக பண்ணியிருக்கோம் சார். என்ன பாசிட்டிவ்னு கேட்குறீங்க, புரியலை எனக்கு. உங்களுக்கு இது பாசிட்டிவாக தெரியலையா? நல்லா பேட்டிங் பண்ணியிருக்கோம் சார், பெட்டர் பேட்டிங்கு. போன மேட்சுகளை விட இந்த தடவை பேட்டிங்கில் வந்து ஸ்கோர்களை நல்லா அடிச்சிருக்கோம், பவர் பிளேவை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டுருக்கோம். ஓப்பனர்ஸ் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக நின்றுருக்கிறாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் கிட்டத்தட்ட ஓப்பனராக உள்ளே வர வேண்டியது இன்றைக்கி தான் முதல் முறையாக வந்து ஒன் டவுனாக வந்து விளையாடி இருக்காரு. இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ்லாம் இருக்குதுங்க சார் அப்படின்னு சொன்ன நம்முடைய ஸ்டீஃபன் ஃப்ளெமிங். அடுத்ததாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, கேமை நாங்கள் விட்டது ஃபீல்டிங்கில் தான் சார். ஃபீல்டிங் பண்ணும்போதே நாங்கள் இந்த மேட்சை தோத்துட்டோம், அங்கேயே தோத்துட்டோம். நீ அங்கேயே தோத்துட்டடா, என்னடா தோத்துட்டே இருக்கு அப்படின்ற நிறைய மீம் டெம்ப்ளேட்ஸ் இங்கே போட்டுக்கலாம். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் எப்போ ஃபீல்டிங்கில் கேட்சுக்களை விட ஆரம்பித்தோமோ அங்கேயே எங்களுக்கு மேட்ச் போச்சுங்க அப்படின்றார். இதே தான் கேப்டன்னு சொல்லியிருந்தார், இன்றைக்கி இவரும் சொல்கிறாப்புல. முக்கியமாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த பிரியான்ஸ் ஆர்யாங்கிற ஒரு கேட்சை விட்டோம், ஒரு பியோர் ப்ரெஷரில் வந்துட்டு எங்களை போட்டு விட்டாருங்க. இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான இன்னிங்ஸை ஆடிவிட்டு நம்மளை இன்றைக்கி வந்துட்டு வீதியில் உட்கார வச்சிட்டாப்புல. அதனால் வந்து அவருடைய அந்த இன்னிங்ஸ்க்கு வந்து நம்ம பாராட்டுகளை தெரிவிக்கணும். சூப்பர் ப்ரெஷரில் போட்டார். அவருடைய கேட்சுகள் நமக்கு கை வரும்போது அந்த கேட்சையும் கீழே தூக்கி போட்டு, ஐயோ ஐ எம் வெரி சாரி, உங்கள் கேட்சை நான் கீழே போட்டேன், இன்னொரு முறை எங்களுக்கு ஒரு கேட்ச் வாய்ப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்டோம், அதுவும் கொடுத்தாரு, அதையும் திரும்ப கீழே போட்டோமே அப்படின்னு சொன்ன ஸ்டீஃபன் ஃப்ளெமிங். அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த டீம் பவுலிங் செகண்ட் ஹேவிங் அன் ஆப்ஷன் டு ரிக்வெஸ்ட் அ பால் சேஞ்ச் ஆஃப்டர் த 10th ஓவர். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதாவது 10 ஓவர் முடிஞ்சதுக்கப்புறமா சேசிங் பண்ணுற டீமை தடுக்கிறதுக்காக நீங்கள் செகண்ட் பவுலிங் பண்ணுறவங்க பாலை திரும்ப மாற்றலான்ற அந்த ஆப்ஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, கொஞ்சம் கடுப்பான ஒரு விஷயந்தான், அது வந்து இருக்கக்கூடாது, பட் சட்ட விதிகளை பற்றி நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கிறது தவறு கிடையாதுங்க, எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியாது. அதனால் அதை நம்ம வந்துட்டு ஓவர் கம் பண்ணி நம்ம அதை வந்து யூட்டிலைஸ் எப்படி பண்ணிக்க முடியும், அதில் எப்படி இது பண்ணுறதுன்னு தான் பார்க்க முடியும். இன்றைக்கி எவ்வளோ டியூ இருக்குது, எவ்வளோ பால் டர்ன், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இட் வாஸ் ப்ளீசிங் தட் வி காட் ஆஃப் டு மோர் சாலிட் ஸ்டார்ட்டுங்க. ஸோ நல்ல பேட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி, அதுதான் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு பெரிய பேடான சேஸ்ன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மொமெண்டம் வந்து மிடில் ஓவர்ஸில் நாங்கள் விட்டுட்டோம், அதில் நாங்கள் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா மேட்ச் ஒரே அப்படியாக பிடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அவர்கள் கிளம்பி போயிட்டாப்புல. உங்களுடைய வீடியோ நானும் முடிச்சுக்கிறேன். ஓகே பாய்.